சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க போசு வந்து தமிழை அடிச்சு போட்டுட்டு மருந்தை கொண்டுக்கிட்டு வந்துடுறாரு. அங்கே மயங்கி கிடக்காங்க. அந்த நேரம் பார்த்து சேதும் மருந்தை எடுத்துறாரு. எடுத்துட்டு வர்ற வழியில் தமிழை தேடி வர்றாரு. அங்கே தமிழ் மயக்கமாக கிடக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க மயக்கத்தை தெளிய வச்சுட்டு, என்னாச்சு தமிழ், எதுக்கு மயங்கி போய் கிடக்க அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க நான் மருந்தை கண்டுபிடிச்சிட்டேன், மருந்தை எடுத்துக்கிட்டு வரையில என் பின்தலையில் யாரோ அடித்த மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் நான் மயங்கி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும், பரவாயில்ல மருந்து போனால் பரவாயில்ல, நான் மருந்து எடுத்துட்டேன், உடனே கிளம்புனாதான் நம்ம அப்பாவையும் நம்ம குடும்பத்தையும் காப்பாற்ற முடியும், வா தமிழ் இப்பே கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் மெடிக்கல் கேம்புக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே இங்கே வந்து போஸு அந்த மருந்தை கொடுத்து எல்லாரையும் காப்பாற்ற ஆரம்பிச்சிடறாரு. எல்லாரும் உயிர் பழைச்சிட்றாங்க. இதுதான் சமயம்னு இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்போ பேசுகிற பேச்சில் நம்ம மகனை எப்பயுமே வீட்டை விட்டு அனுப்பக்கூடாதுன்னு ஈஸ்வரி ஒரு முடிவுக்கு வருது. ஏன்னா ஈஸ்வரிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாப்புல போஸு. அந்த உண்மை வந்து போஸுக்கும் ஈஸ்வரிக்கும் தான் தெரியும். சரின்னு சொல்லிட்டு நல்ல பிள்ளை மாதிரி ராசாங்கத்திட்ட வந்து, மாமா பார்த்தீங்களா மாமா, நீங்கள் என் பிள்ளைய வீட்டை விட்டு அனுப்பிச்சி விட்டீங்க, அப்படி இருந்தும் நம்ம உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறத பார்த்துப்பிட்டு அந்த காட்டுக்குள்ளே போனால் உயிரோட வர முடியாதுன்னு எவ்வளவோ பேர் சொல்லியும் நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்காக அவன் உயிரை பணையம் வச்சு அந்த காட்டுக்குள்ளே போய் கரெக்டான டயத்தில் அந்த மருந்தை கொண்டு வந்ததுனால தான் நீங்களும் உயிர் பிழைக்க முடிஞ்சது, நாங்களும் உயிர் பிழைக்க முடிஞ்சது. ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வந்திருந்தா கூட உங்களை உயிரோட பார்த்துருக்க முடியாது மாமா அப்படிங்கிறாப்புல. ஆமாம்மா, ஆமாம் ஈஸ்வரி, இந்நேரம் போஸு கரெக்டான டயத்துக்கு கொண்டு வரலனா நான் உயிரோடு இருந்திருக்க முடியாது, தப்பு பண்ணிட்டேம்மா, நான் போஸை அனுப்பியிருக்கக்கூடாது வீட்டை விட்டு, மன்னிச்சுக்க போஸு அப்படிங்கிறாரு. இல்லை ஏன் பெரியப்பா மன்னிப்பெல்லாம் பெரிய வார்த்தை கேட்குறீங்க, இது ஏன் கடமை பெரியப்பா அப்படின்னு சொல்லி அவரும் நல்ல பிள்ளை மாதிரி சீனை போட்டுக்கிட்டு இருக்காரு. சாவுத்திரியும் கூட கொஞ்சம் ஏற்றி விடுது. ஏனே இப்படியாப்பட்ட போசத்தானே அந்த தமிழ் பேச்சை கேட்டு வீட்டை விட்டு அனுப்பி விட்டீங்க, இப்போ அந்த தமிழ் மருந்தெடுக்க போனாலே இன்னும் வந்தாளா, கரெக்டான டயத்துக்கு போஸ் மட்டும் வரலைன்னா உங்களை உயிரோட பார்த்துருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு தமிழை பற்றி தப்பு தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கு சாவுத்திரியும். அப்புத்தாவுக்கு எல்லாரும் பொழைச்சது சந்தோஷமா இருந்தாலும் தமிழும் சேர்ந்து என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து தமிழும் சேர்ந்து உள்ளே வர்றாங்க. வந்ததும், அப்பா என்னப்பா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லவும், எனக்கு ஒன்றும் இல்லைடா, நல்ல நேரத்தில் தக்க சமயத்தில் வந்து போஸ் அந்த மருந்தை கொண்டு வந்து எங்கள் உயிரை எல்லார் உயிரையும் காப்பாற்றிட்டான்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ தான் சேது சொல்கிறாரு, அப்பா அந்த மருந்தை கண்டுபிடிச்சது போஸ் இல்லைப்பா, அது அந்த மருந்தை கண்டுபிடிச்சது வந்து தமிழுதாப்பா, தமிழ் எங்கே கொண்டு வந்துடுவான்னு சொல்லிட்டு தான் தமிழை பின்மண்டையில் அடித்து மயக்கம் போட வச்சுட்டு அந்த மருந்தை எடுத்துக்கிட்டு போஸு இங்கே வந்து உங்களை காப்பாற்றுற மாதிரி நடிச்சிருக்கான்ப்பா, எல்லாமே நடிப்புப்பா, இந்த மருந்தை உண்மையிலே கண்டுபிடிச்சது வந்து நம்ம தமிழுதாப்பா அப்படின்னு சொல்லவும், என்னடா சொல்கிற, ஏண்டா என்னடா திடீர்னு பொண்டாட்டி பக்கம் சாயிற அப்படின்னு ராசாங்கமே கேட்குறாரு. அப்பா நீங்களாப்பா இப்படி பேசுகிறீங்க, உண்மையிலேப்பா உண்மையிலே வந்து தமிழ்தாப்பா அந்த மருந்தை கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படா என்னை நம்ப சொல்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கையில் ஈஸ்வரி சொல்லுது, ஏன் சேது, அவனும் உன் தம்பி தானே, தம்பி இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்கான், உன் பொண்டாட்டியை காப்பாற்றுறதுக்காக ஏமையும் கண்டுபிடிச்ச மருந்த அவளை அடிச்சு போட்டு இவன் கொண்டு வந்துட்டான்னு இப்படி திட்டாந்தரமாக சொல்கிறீங்க, என்னதான் இருந்தாலும் அவன் உன் தம்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சின்னம்மா ரொம்ப நடிக்காதீங்க சின்னம்மா, நீங்கள் இப்படி சப்போர்ட் பண்ணதான் போஸு தப்புக்கு மேலே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு திருந்துறதுக்கு ஒரு சான்ஸே கொடுக்க மாட்டீங்களா, இப்படி நீங்கள் எல்லா தப்பையும் மூடி மறைக்கிறதுனால தான் அவன் தப்பை செஞ்சுட்டு நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான், அதையும் எங்கள் அப்பாவும் நம்ப ஆரம்பிச்சிட்டாரு, இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரியை திட்டிக்கிட்டு இருக்காரு சேது. அப்போ ராசாங்க கேட்குறாரு, சரி இவ்வளோ தூரம் நீ சொல்கிறேல, தமிழ் தான் அந்த மருந்தை எடுத்தான்னு சொல்கிறேல, சரி நீ சொல்கிறத நம்புகிறேன், நீ வந்து இப்போ இவன் மருந்தை எடுத்தான்றதுக்கு எந்த சாட்சியாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இப்படி கேட்பீன்னு எனக்கு தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போஸு தமிழை பின்மண்டையில் அடித்து அந்த மருந்தை எடுத்துக்கிட்டு வரதை எடுத்து காமிக்கிறாரு. இங்கே பாருங்க இதுதான் நடந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லில் ஃபோட்டோ எடுத்து காமிப்பார். அதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக்காகுறாங்க. ஈஸ்வரிக்கு ஐயோ இவன் இப்படி போட்டோ எடுத்துகிட்டு வந்து காமிப்பான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் போஸும் திருன்னு முழிக்கிறாங்க. போஸை பார்த்து அப்பத்தா கேட்குது, ஏண்டா என்னதான் இருந்தாலும் அவள் வாய் வயிறுமா இருக்கா, அப்படி இருந்து காட்டுக்குள்ளே அவள் தேடி கண்டுபிடிச்ச மருந்தை, அந்த மருந்தை எடுத்து நீ நல்ல பேர் வாங்குறதுக்காக வாய் வயிறுமா இருக்கிறவளை இப்படி அடிச்சு போட்டு வந்திருக்கியே, இப்படி மனசாட்சி இல்லாமல் வந்துட்டு இதில் வேற உங்கள் அம்மா நீந்தேன் கொண்டு வந்தேன்னு சப்போர்ட் பண்ணி பேசுகிறா, அதையும் அவன் ராசாங்க நம்பிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு
பார்ப்பா ராசாங்கம், இந்த மருந்தை கண்டுபிடிச்சது என் பேத்தி தான், இனிமேலாவது நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு ராசாங்கத்தை பார்த்து கேட்குறாங்க. உண்மையை தெரிஞ்ச ராசாங்கம் போஸை பார்த்து கன்னத்தை சேர்த்து பலார்னு ஒரு அறை விடுறாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.